கண்மணி, 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 கொஞ்சம் சீக்கிரம் டிஃபன் எடுத்து வைக்கிறியா ப்ளீஸ்? அண்ணி கிச்சன்ல எல்லாம் இல்ல. இல்லையா? அப்புறம் எப்படி நீங்களாம் சாப்பிடுறீங்க? எங்களுக்கு வச்சுட்டு போயிட்டாங்க. ஓ, எங்க போனா? ஏன்டா இப்படி வந்த உடனே பறக்குற? அவளை பார்க்காம ஒரு 5 நிமிஷம் கூட இருக்க முடியாத உன்னால? டேய், இது என்னடா கையில கட்டு? ஓ, இதுவா? பென்சில் சீவரப்போ லைட்டா வெட்டிக்கிச்சு. வெட்டிக்கிச்சா? ஐயோ, என்னங்க சொல்றீங்க? பார்த்து செய்வ கூடாதா? எப்போ இந்த மாதிரி ஆச்சு? ஷோ, என்கிட்ட சொல்லவே இல்லை நீங்க. பென்சில் செய்வணும்னா என்கிட்ட சொல்லியிருந்தா நான் செய்வி கொடுத்திருப்பேன்ல. எப்படி வெட்டி இருக்கு பாருங்க. ரத்தம் நிறைய வந்துச்சா? ரொம்ப வலிக்குதாங்க. ஆமா ஆமா, பயங்கரமா வலிக்குது. அண்ணனுக்கு இல்ல, உங்களுக்கு. நீ சும்மா இரு கார்த்தி, உனக்கு ஒன்னும் தெரியாது. இவர் இப்படிதான் எனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து மறைச்சிருவாரு. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? ஆமா ஆமா. டேய், உனக்கு இதுல வலியும் இல்ல கஷ்டமும் இல்லன்னு சொல்லி தொலையாண்டா. எதுக்கு இப்படி பயன்படுத்துற? பயப்படாத கண்மணி, எனக்கு ஒண்ணு இல்ல. பாத்தீங்களா நீ, அண்ணனே ஒத்துக்கிட்டாப்ல. அப்புறம் எதுக்கு அந்த கட்டு? தயவு செய்து அதை தூக்கி அடி. கார்த்தி, அவர் அப்படிதான் சொல்லுவாரு. சும்மா இருங்க நீங்க. அவங்க வலியும் கஷ்டமும் அவங்களுக்கு தான் தெரியும். நீங்க சும்மா இருங்க. ஏங்க, நீங்க அதை கழட்டாதீங்க, சரியா? சரி கண்மணி, ஓகே. ஏங்க, எனக்கு ஒரு டவுட். என்ன? இந்த வயசுல இவர் எதுக்கு பென்சில் சீவனும்? இவர் என்ன ஸ்கூலா போறாரு? இந்த வயசுல எதுக்கு நீங்க மேக்கப் போடணும்? நீங்க தான் கல்யாணமாகி குழந்தை எல்லாம் பெத்துக்கிட்டீங்கல்ல. கண்மணி, டிஃபன் எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பணும். எப்படி சாப்பிடுவீங்க? எப்படி சாப்பிடுவேன்னா வாயில தான், வேற எப்படி? அதுக்கு இல்ல, இந்த கைய வச்சுட்டு எப்படி சாப்பிடுவீங்கன்னு கேட்டேன். ஓ, கையில கட்டு போட்டதுனால கேக்குறியா? ஆ, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ தட்டுல ஒரு ஸ்பூன் போட்டு கொடு, நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன். நான் இருக்கும்போது நீங்க எதுக்குங்க ஸ்பூன்ல சாப்பிடணும்? அப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தி நான் எதுக்கு இருக்கேன்? அப்போ நீ என்ன பண்ண போற கண்மணி? நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன். நீங்க அப்படியே சமத்தா சாப்பிடணும், சரியா? பிளான் இதானா? ஆளும் மூஞ்சியும் பாரு. உனக்கு ஓகே தானே? வேலை எதுவும் இல்ல? உங்களுக்கு ஊட்டி விடுறதை விட வேற என்ன பெரிய வேலை இருக்கு எனக்கு? வாய் திறங்க. மாமாக்கு தண்ணி கொடுங்க, தொண்டையில அடைச்சிக்க போகுது. ஐயோ, சாரி பவி, அவரும் கேட்கவே இல்லையா? ஊட்டுறதுல நானும் மறந்துட்டேன். நல்ல வேளை ஞாபகப்படுத்தினேன். குடிங்க. பாத்து பாத்து. பவி, இந்த ஃபிங்கர் கட்டே ஒரு டிராமா. அண்ணி ஊட்டி விடணுன்றதுக்காக கட்டு போட்ட மாதிரி நடிக்கிறோம். அது தெரியாம நீ இன்னும் அண்ணி ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்க. ஏய், போகட்டும், விடுறா. அக்கா மேல எவ்வளவு ஆசை இருந்தா இப்படி எல்லாம் மாமா கிரியேட்டிவா ரொமான்ஸ் பண்ணுவாரு. ஜாலியா இருக்கட்டும், விடு. இதெல்லாம் ஜாலியா ரசிக்கிற. ஆனா இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணா மட்டும் என்ன மட்டும் காலி பண்ற ஏண்டி? காட்டுங்க. அங்க என்ன புலம்பல? அது ஒண்ணும் இல்ல, சும்மா. இல்லையே, ஏதோ புகையற மாதிரி இருக்கே. அது கிச்சன்ல ஏதாவது தீஞ்சிருக்கும்பா. இல்லையே, ஸ்டவ்ல எப்பயும் ஆஃப் பண்ணியாச்சே. ஏங்க, நீங்க வாய் திறங்க. ஒரு அண்ணனா? ஒண்ணு இல்ல. இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் அன்பு செல்வா. நீ காத்திருந்த தவத்துக்கு அந்த சாமியே வரம் கொடுத்துருச்சு. ஐயோ, சின்ன கண்மணியை காணுமே. என்னது, எங்க இருக்கும்?
அடச்சே, நமக்காக எவ்வளவு அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நம்ம அந்த ராத்திரியை வேஸ்ட் பண்ணிட்டோமே. பூ இல்ல, பழம் இல்ல, கட்டில்ல எந்த அலங்காரமும் இல்லப்பா. சோ வாட்? மனசு நிறைய ஆசை இருக்கு, கண்ணுல காதல் இருக்கு, உடம்பெல்லாம் உற்சாகமா பிரகாசமா அப்படியே ஹாப்பியா ஓடிக்கிட்டு இருக்க. இதுக்கு மேல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு வேற என்ன வேணும்? கண்மணி மட்டும்தான் வேணும். ஆஹா, 100 ஆயுசு உனக்கு. எப்படிங்க? நினைத்தேன் வந்தாய் அப்படின்னா 100 வயசு தானே? வேண்டாங்க, எதுக்கு இந்த விபரீத ஆசையெல்லாம்? ஏன்? 100 வயசுல உங்க கண்மணி தோலெல்லாம் சுருங்கி கிழவி ஆயிடுவாங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டேன். ஆனா மனுஷங்களோட காதல் என்னைக்குமே சுருங்காது கண்மணி. அது இன்னும் பெருசா விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கும். என்னைக்கும் என் கண்மணி எனக்கு இளங்குமரி தான். என்ன பவி, பயங்கர ஜாலியா இருக்க போல இருக்கே. ஆமா, ஜெயிக்க போறேன்ல. என்ன சொல்ற? எதுல? கேம்ல தான். என்ன கேம்? ஏய் சும்மா இருடா, கிளைமேக்ஸ்ல இருக்கேன். கிளைமேக்ஸ்ல இருக்கியா? ஏய், இங்க பாரு, நான் உன் பக்கத்துல இருக்கேன். பவி, எனக்காக ஒரு இன்டர்வியூ விட்டா குறைஞ்சா போயிருவ. சும்மா இருடா கொஞ்ச நேரம். இவ்வளவு கோவப்படுறா? ஏன் இப்படி அடிக்கிறா? டேய் அடிக்கலடா, என் சந்தோஷத்தை உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன ஒரு வின்னிங் மொமெண்ட் தெரியுமா? சான்ஸே இல்ல. இது போதும் எனக்கு. இன்னைக்கு நைட்டு நான் நல்லா தூங்குவேன். எதை தூங்க போறியா? அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? எனக்கு தூக்கம் வருதுடா. இதுக்கு மேல முழிச்சிருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? என்னமா பண்ணலாம்ல. நீ என்ன வேணா பண்ணிட்டு போ, என்ன தொந்தரவு பண்ணாத. நான் போய் தூங்கணும். பவி பவி ப்ளீஸ் பவி, ஷட் டவுன் பண்ணாத பவி ப்ளீஸ். ஏய் என்னடா? இங்க பாரு, நீ கேம் ஆடி ஜெயிச்ச சந்தோஷத்துல இருக்க. ஐயோ, நான் இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கல பவி. புரியல. இங்க பாரு, தூக்கம் முக்கியம் தான், ஆனா அதை விட காதலும் ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? இதுக்கு தான் விட்டு போடுறியா நீ? கள்ளி கரெக்டா கண்டுபிடிச்சியே செல்லக்குட்டி. இது அணைக்கிற கை பவி, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது அடிக்கிற கை, சொல்லாமலே அடிச்சிரும். பரவாயில்லையா? என் முயல் குட்டி, என் செல்லம்ல, என்னத்துக்கு இப்ப ஓவரா பிகு பண்ற? அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி அண்ணனும் அண்ணியும் அவங்க இல்லற வாழ்க்கையை தொடங்க போறாங்கல்ல, அப்புறம் என்ன? முதல்ல அவங்க தொடங்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். நான் பாத்துட்டு தானே பவி சொல்றேன். டேய் லூசு, என்னடா சொல்ற? அது பாத்துட்டுனா அண்ணன் ரூம் சாத்தி இருந்துச்சு, அண்ணி கிச்சன்ல இல்ல, ஹால்ல இல்ல, எங்கேயுமே இல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ரூம்ல அண்ணனும் அண்ணியும் கண்மணி நீயும் மன்னவன் நானும் அப்படி பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்கல்ல. இதெல்லாம் உன் கெஸ். நிஜமா அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியும்? அது நாளைக்கு காலையில அண்ணனை நானும் அண்ணிய நீயும் பார்த்தா தெரிஞ்சிட போதுல. அப்ப நாளைக்கு காலையில வரைக்கும் நீ வெயிட் பண்ண. ஐயோ, அவங்க தேய்பிரைக்கு அப்புறம் ஜாதக தோஷத்தோட எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்கல்ல, நீ ஏன் என்ன இப்படி காய போடுற? சும்மா புலம்பாத. முதல்ல அவங்க அபிஷியலா ஃபர்ஸ்ட் நைட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கங்கற நியூஸ் வரட்டும். அது வரைக்கும் நீ கொஞ்சம் கண்ட்ரோலா வை, சரியா? கண்ட்ரோலா? ஐயோ, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பவி. சரி, ஒரு ஹக், சின்னதா ஒரு கிஸ், நாளைக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் வெர்ஷன் மாதிரி. கிட்ட வந்த கொன்றுவேன். பவி பவி பவி, டேய் அன்பு, நீ எனக்கு பங்காளி இல்லடா, பகையாளி. நீ எனக்கு அண்ணன் இல்லடா, மோசமான எனிமி. டேய் அப்பா, நாளைக்கு காலையில என் மனசு குளிர்ற மாதிரி எப்படியாவது ஒரு நல்ல செய்தி சொல்லிடுறா. இதுக்கு மேல நான் தாங்க மாட்டேன். இல்ல வேணாம். என்ன இவ்வளவு நேரம் என்னையே பாத்துட்டு இருப்பீங்க? போர் அடிக்கலையா உங்களுக்கு? எவ்வளவு நேரம் ஆனா என்ன, காலம் முழுக்க உன்னையே பாத்துக்கிட்டு இருப்பேன். அப்படி ஒரு மேக்னெட் முகம் உன்னோடது.